தமிழ் சினிமாவில் ஒரு சில ஆண்டுகளாகவே பேய் படங்களுடைய மோஸ் வேற லெவலில் போட்டிருக்கு. படம் நல்லா இருக்கோ இல்லையோ, படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக 100 கோடி வசூலை தொட்டுருது. ஸோ அப்படின்றதுனால தைரியமாக பல இயக்குனர்கள் இந்த பேய் பட கதையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கோலிவுட்டுக்கே பேய் பட ஆஸ்தான இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம ராகவா லாரன்ஸ் தான். இவருடைய காஞ்சனா சீரீஸிற்கு தற்போது வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸுடைய காஞ்சனா 3 படம் வெளியாகி ஒரு சில ஆண்டுகள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருமே ட்ராக் மாறி போயிட்டாரு. காமெடி, ரொமான்டிக், ஆக்ஷன் அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பேய் படங்களை கொஞ்ச நாளுக்கு ஒத்தியுமே வச்சிருந்தாரு. தற்போது பாத்தீங்கன்னா திடீர்னு காஞ்சனா 4க்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஒரு போஸ்டர் மட்டுமே வெளியாகி இருக்கு. மேலும் இதுல ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய கேரக்டர்களோ இல்ல படத்துல ஒர்க் பண்றவங்களை பத்தியோ எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகல. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது லாரன்ஸ் அவர்கள் திடீரென தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. மேலுமே ஒரு கதையுமே சொல்லியிருக்காரு. சோ இது ரெண்டுத்துக்கும் முடிச்சு போட்டு பார்க்கையில காஞ்சனா 4 படத்துல தளபதி விஜய் அவர்கள் கெஸ்ட் ரோல் பண்றாரா அப்படின்ற ஒரு பேச்சு சமூக வலைத்தளங்கள்ல போய்கொண்டிருக்கு. ஒரு சிலரோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணது கட்சி தொடர்பாக அப்படின்ற ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. எது எப்படியோ கூடி விரைவில் இவங்களே அறிவிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சிலருமே பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.